மைக்கேல் ஜாக்சன் உங்க எல்லாருக்குமே இவரை தெரியும். இசை உலகின் முடிசூடா மன்னன்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு, 150 வருஷம் வாழணும்னு. அதுக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமா? 12 டாக்டர்களை முழு நேரம் வீட்டிலேயே வேலைக்கு வச்சாரு. உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் தினமும் பரிசோதனை செய்வாரு. சாப்பாட்டுக்கு முன்னால ஆய்வகத்துல சோதிச்சுட்டு தான் சாப்பிடுவாரு. பெட்ரூம்ல தனியா ஆக்சிஜனை ஏற்பாடு செஞ்சாரு. உடல் அங்கங்களை தானம் செய்ய டோனர்ஸ தயாரா வச்சிருந்தாரு. டாக்டரோட ஆலோசனை இல்லாம ஒரு அடி கூட எடுக்க மாட்டாரு. இந்த எல்லா முயற்சிகளின் நோக்கமும் ஒரே ஒரு விஷயம்தான், 150 வருஷம் அவர் வாழணும்னு. ஆனா 2009 ஜூன் 25ஆம் தேதி அவர் வெறும் 50 வயசுல திடீர்னு இறந்துட்டாரு. உலகம் முழுக்க மில்லியன் கணக்கான மக்கள் நேரலையில அவரோட இறுதி சடங்க பார்த்தாங்க. அது ஒரு இசை நிகழ்ச்சிக்கான கான்செப்ட் கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது? சுபஹானல்லாஹ், குர்ஆன் சொல்கிறது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்னு. இன்னும் நீங்க எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடையும், பெரிய கோட்டைகளில் ஒளிஞ்சிருந்தாலும் கூடன்னு. எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் மரணத்தை நம்மளால ஜெயிக்க முடியாது.